தேவன் எனக்கும் யூத் மீட்டிங் போக செய்து கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். நான் போன வருஷம் யூத் மீட்டிங் போயிட்டு வந்து தேவன்கிட்ட கேட்டேன், எனக்கு உலகத்தார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேணாம், உலகமே எனக்கு வேணாம் ஆண்டவரே. எனக்கு ஏன்னா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையில போய் எல்லோரும் போயிட்டு ப்ரேயர் பண்ணுவோம், யூத்தாக என் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்போம் அப்படின்னு கேட்டு. ஆனால் எனக்கு அந்தமாரி ஃபெலோஷிப் பண்ணுறதுல ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் கிடையாது. அதனால் நான் வந்து போன வருஷம் தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். அதேமாரியே தெலுங்கு பசங்க 2 பசங்க வந்து எனக்கு காலேஜில் கிடச்சாங்க. உண்மையிலே அவனுங்க பக்கத்து ரூம் எனக்கே தெரியாது. ஒரு வாட்டி நான் ஏதோ ஜீசஸ் சாங் கேட்டுட்டு துணி துவைச்சிட்டு இருக்கும்போது அவனெல்லாம் வந்து என்கிட்ட பேசினாங்க. பேசி அப்போ நாங்கள் எப்போயாச்சும் எனக்கு தெரிஞ்சதாக சொல்லுவேன். அவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக பேசுவானோ, இருந்தாலுமே எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கோ இல்லை தேவனை பற்றி பேசுகிறதுக்கோ எனக்கு நான் கேட்டதுக்காக தேவன் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது எனக்கு உற்சாகமாகவும் இருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நான் வந்து உலகத்தார் கூட பழகவே இல்லை. நான் இங்கே இருந்தேன், அடுத்து பெங்களூர் போனேன், அங்கேயுமே நம்ம சர்ச்சோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் உலகத்தார்கிட்ட நான் பேசியே ரொம்ப நாள் அப்படிங்கிற மாதிரி தேவன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை தேவன் வந்து நான் வந்து எனக்கு வேணாம் ஆண்டவரே நான் இருக்கேன்னு சொன்னதுக்காக தேவன் வந்து என்னை அப்படியே அவங்களுக்குள்ளேயே என்னை வச்சுக்கிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை உற்சாகமும் படுத்துகிறாங்க. அதேமாரி நான் யூத் மீட்டிங் போன ஃபஸ்ட்டு டேவே வந்து பிரகாசம் பிரதர் பேசினாங்க, உங்கள் கையை வந்து நீங்கள் எம்டியாக வைங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வச்சு கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறது உங்களால் பற்றி கொள்ள முடியாது, அதனால் நீங்கள் உங்கள் கையை எம்டியாக வைங்கன்னு பேசினேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி தான் அதுமாரி நான் தேவன்கிட்ட அப்போ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் வெறுமையாக இருக்கிறேன், ஆண்டவரே என்னை நிரப்புங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது தொடர்ந்து சந்தோஷ் பிரதர் பேசும்போது, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் இச்சையை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணிருக்கீங்க. அது வந்து எப்படின்னா நீங்கள் ஏபிசிடி படிக்காமல் நேராக பிஹெச்டி போகிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஏபிசிடி என்னன்னா ஃபியர் ஆஃப் காட், தேவனுக்கு பயப்படுறது வந்து தான் ஏபிசிடி. நீங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு வளர்ந்துட்டு அப்புறம் தான் பிஹெச்டி பற்றி நீங்கள் வளரணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபியர் ஆஃப் காட்லேயே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அது எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. அப்படியே வந்து வெள்ளூர் சிஎஃப்சி வந்து ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க, தேவன் நம்மளை மீட்டு கொண்டு இருக்காருன்னு. அந்த ஸ்கிட்டில் வந்து அவங்க பணம் கொடுத்து வந்து வேலைக்கு ஆள் வாங்குவாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு எஜமான் வந்து இவங்க எல்லாரையுமே பணம் கொடுத்து இன்னொரு அதையோட அதிகமாக பணம் கொடுத்து மீட்டு கொண்டுட்டு அவரை வந்து அவங்க இஷ்டம் போல விட்டுருவார். அதுமாரி தேவன் வந்து என்னை வந்து அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டு இருக்காரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஸ்கிட் எனக்கு வந்து நல்லா உணர்த்துதலாக இருந்துச்சு. அதேமாரி இன்ஃபார்மல் மீட்டிங் நடந்துச்சு மதியானம். அப்போ வந்து வின்சென்ட் பிரதர் சொன்னாங்க, நீங்கள் வந்து பாவத்தை ஜெயிக்கிறதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்போ நல்ல கனிகளை விதைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு நிலத்துல வந்து களையே எடுத்துக்கிட்டு இருந்தால் எப்போ தான் நல்ல கனி விதைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த விஷயமும் எனக்கு வந்து தோணுச்சு. நான் இந்த வருஷத்தில் வந்து நிறையா வந்து எப்படி பாவத்தை ஜெயிக்கலாம், என்ன பாவம் நம்ம செய்யலாம் ஜெயிக்கலாம்னு தான் யோசித்தேனே தவிர நான் என்ன நல்ல கனி விதைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் அது எனக்கு ரொம்ப உணர்த்ததாக இருந்துச்சு. அதேமாரி அதை தொடர்ந்து அதே மீட்டிங்கில் வந்து சந்தோஷ் பிரதர் பேசும்போது, நீங்கள் வந்து ஒரு ஆர்மி பீப்புள் மாதிரி ரெடி ஆகுங்க, என்னைக்கு யுத்தம் வரும்னே தெரியாது, ஆனால் நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கணும். தேவன் வந்து ஒரு நாள் வந்து யுத்தம் வரும்போது எப்படின்னா ஆர்மி பீப்புளெலாம் எப்பயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வார் வரும். அந்த வாருக்காக நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி லைஃப்பில் அப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. அதுவுமே உற்சாகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாக் பிரதர் மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஒரு மைக் இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த இஷ்யூவில் 1 ஹவரில் 20 மினிட்ஸ் வந்து பிரதர் பேசுகிறது எங்களுக்கு கேட்கல, அங்கே பேசுகிறது வந்து பிரதர் கேட்கல, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பிரதர் வந்து எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து வேறு செட்டப் கொண்டு போயிட்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பிரதர் சொன்னாங்க, நம்ம பொறுமையாக இருக்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு வசனம் சொல்லும் போது அந்த வசனம் அந்த சுச்சுவேஷனில் வந்து நான் யோசித்து பார்த்தேன். எனக்குமே அந்த மாதிரி ஏதோ ஒன்றா எனக்கு அந்த பொறுமையே இருக்காது, நான் பரபரன்னு செய்யணும் அப்படின்னு யோசிப்பேன். அப்போ அவங்க அங்கே நிற்கும் போதுமே எனக்கு வந்து என்னடா இப்படி நிற்கிறதே போயிட்டே இருக்கு டைம், என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அப்படிங்கிற போது அப்போ பிரதர் சொன்னாங்க,
1 கொரிந்தியர் 13:4 வந்து அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு. உண்மையிலே அந்த பொறுமையா நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். அன்பு தான் வந்து சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயத்துல வந்து அது எனக்கு பிரதர் மெசேஜோட எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவங்க அப்படி பேசுனது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறமால வந்து செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நான் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி நம்மளை மீறி நம்ம உடம்ப வந்து நம்ம இது பண்ணிக்க கூடாது, எடுத்துக்க கூடாது. செல்ஃப் கண்ட்ரோல்னு நான் நினைச்சாதான் இது நடக்கணும், என் செல்ஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் என் உடம்பு அப்படின்னு நினைச்சு நான் இருந்தேன். ஆனா வந்து சந்தோஷ் பேசும்போது செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நல்லது கிடையாது, தேவன் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க வந்து உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்றது வந்து நல்லதுன்னு எனக்கு வந்து அது ரொம்ப தொட்டுச்சு. ஏன்னா நான் வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணோம், என்னை மீறி நான் வந்து அப்படின்னா நம்ம பாவத்தை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா வந்து அப்படி கிடையாது, தேவன் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து கடைசியா வந்து விக்டர் பேசும்போது காக்காவையும் புறாவையும், அந்த பேலையிலேருந்து பறந்த காக்காவையும் புறாவையும் பற்றி பேசினாங்க. அப்போ வந்து காக்கா போயிட்டு அந்த மேலே மாமிசெல்லாம் கடந்ததை பார்த்துட்டு அதை தின்னுட்டு அங்கேயே உலாவிட்டே இருந்துச்சு. அது வந்ததும் போனதுமா தான் இருந்துச்சு. புறா வந்து போயிட்டு அதில் அந்த இடத்துல உட்காராம திருப்பி பேலைக்குள்ளே வந்துருச்சு. நம்ம உலகத்தார்கிட்ட அப்படி தான் இருக்கணும், நம்ம போயிட்டு அங்கேயே போய்கிட்டு சும்மா தலையை மட்டும் சர்ச்சில் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இந்த வருஷம் யூத் மீட்டிங் வந்து உண்மையிலே எனக்கு நானுமே நிறையா வளர்ந்துருக்கேன். அங்கே நிறைய பேர் சாட்சி சொன்னதை கேட்டப்போ நம்ம சர்ச்சுமே இந்த வருஷம் தேவனுக்காக வாழ்றதுல இன்னும் அதிகமாக பிரயாசப்படுவோங்கிறது எனக்கு விசுவாசம், நம்பிக்கை இருக்கு. தேவன் உதவி செய்வார். ஏசாயா 43 கடைசியில் இருக்கிற மாதிரி நீ என்னுடையவன் தேவன் முடிச்சிருப்பாங்க. அதுமாரி தேவன் என்னை வந்து நீ என்னுடையவன் என்று முன்னிறுத்தியிருக்காரு. அதுக்காக நான் வந்து வாழ்வேன் விசுவாசிக்கிற நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ராமி எங்களுக்கு கொடுத்த டாபிக் வந்து நீ என்னுடையவன் அப்படிங்கிறது. அதுக்கு 1 கொரிந்தியர் 25:14 சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் அப்படின்னு. அவர் நம்மளோட உடன்படிக்கையை தெரியப்படுத்துறதுக்கு நம்ம வந்து தேவனோடையும் உலகத்தோடையும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சந்தோஷப்பட சொன்னாங்க. நம்ம வந்து உலகத்துலேருந்து பிரித்து எடுக்கணும், பிரித்து வந்தால் தான் அதுக்கப்புறம் நம்ம தேவனோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அது போல தான் நம்ம தேவனோடு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் தேவன் நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நேரத்துமே அண்ணன் சொன்னாங்க எனக்கு 2 ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அதேமாரி அப்படின்னு. அதுமாரி நான் வேலை பார்க்குற இடத்துலையும் எனக்கு வந்து வேலைக்கு போகும்போது எனக்கு அங்கே சரியில்லை, அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் டெய்லியும் வீட்டில் வந்து சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது என் கூடயும் சபைக்கு போகிற ஒருத்தவங்க வேலை செய்கிற மாரி கர்த்தர் எனக்கும் ஒருத்தவங்களை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா அப்படின்னாங்க. அப்புறம் சந்தோஷ் சொன்னாங்க, ஆண்டவரே என்னுடைய சரீரம் உம்முடையதுன்னு நம்ம கொடுத்தாதான் ஆண்டவர் வந்து நீ வந்து என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் இன்னும் உற்சாகமாக நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் யூத் மீட்டிங் போயிட்டு வந்து இந்த கொஞ்ச நாளில் நான் வந்து அங்கே என்ன நடந்தது அப்படின்னு நான் எதையும் எடுத்து பார்க்கல. ஆனால் நான் அதை எடுத்து பார்க்காத அளவுக்கு தேவன் எனக்கு வந்து உடல் சுகத்தை தராமல் எனக்கு ஒரு டைமும் உடம்பு சரியில்லாமல் போகும்போதெல்லாம் நீ அந்த பைபிளை எடுத்து படி, நீ அதை படித்தாதான் உனக்கு எல்லாம் சரியாக போகும்னு என்னை அவங்க மூலியமாக அவங்க வழியில் நடத்துனாங்க. இதுலேருந்து நான் வழி மாறி போனாலும் தேவன் என்னை அவங்க வழியில் நடத்துவாங்கன்னு என்னோட நம்பிக்கையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை தேவன் யூத் மீட்டிங்க்கு போக வச்சதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு இங்கே எனக்கு அந்த யூத் மீட்டிங்கோட என்ன டாபிக் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அங்கே போய் அந்த ஒரு சேற்றுலேருந்து ஒரு கேர்ளை வந்து தேவன் தூக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நானே வந்து அந்த
சேற்றில் கிடக்கிற மாதிரியும் என்ன அவர் கை கொடுத்து தூக்குன மாதிரியும் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அதுபோல் வந்து எப்படி ஒரு 100 ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருக்க ஒரு மேய்ப்பன் வந்து 99 ஆட்டுக்குட்டி அவங்க கூட இருந்தாலும் அந்த காணாமல் போகிற ஒரு ஆட்டுக்குட்டி நிமித்தம் வந்து அவங்க தேடி அதை கண்டுபிடிக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ, அந்த மாதிரி நான் காணாமல் போயிருந்த என்னை வந்து தேவன் தூக்கி எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப நான் தொட்ட விஷயம் எனக்கு தொடுதலாக இருந்தது என்ன அப்படின்னா வந்து விசுவாசம். விசுவாசத்தில் வந்து ரொம்ப குறைஞ்சி போனவளாக தான் நான் இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் எப்படின்னா நான் விசுவாசிப்பேன். ஒரு விஷயத்துக்காக தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணி நான் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் எப்போ எனக்கு குறைஞ்சி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நான் தேவன்கிட்ட இன்னுமா கிட்டி சேரும்போது தான் வந்து எனக்கு இந்த விசுவாசம் கம்மியாக ஆரம்பிச்சதை நான் உணர்ந்தேன். நான் அப்போ தான் தேவன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டபோது தான் வந்து தேவன் சொன்னாங்க, நீ என்கிட்ட இன்னுமா கிட்டி சேரு, நீ வந்திருக்கிறது பத்தாது, நீ இன்னும் எனக்குள்ளே எப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்கிறத விட பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் வந்து நீ இன்னும் விசுவாசத்தில் பலனடைவ அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. லூக்கா 22:32 இருக்க மாதிரி தேவன் சொல்லுவாங்க, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது தேவன் என்னையே பார்த்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து தேவன் எல்லாருக்காகவும் வேண்டும் போது யூதாஸ் வந்து அவங்க தப்பு பண்ண தேவனை காட்டி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பி தேவனிடத்தில் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க உணராதனால அவங்க நாண்டு கொண்டு செத்துருப்பான். ஆனால் பேதுரு வந்து மனம் கசந்து அழுது திரும்பவும் தேவன்கிட்ட வரும்போது தேவன் அவங்கள மன்னிச்சு அவங்கள திரும்ப தம் பக்கமாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுபோல் நான் ஏதாவது தேவனை விட்டு விலகி போகிற ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா நான் தேவனிடத்தில் இன்னுமாய் கிட்டே சேரணும். ஒவ்வொரு தடவையும் ஒரு பால் வந்து தரையில் போட்டு திரும்ப எப்படி பவுன்ஸ் ஆகி நம்மக்கிட்டே வருதோ அதே மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் திரும்ப தேவன்கிட்ட தான் நான் வரணும். நான் எங்கே போனாலும் நான் தேவன்கிட்ட தான் வரவலாக இருக்கணும். என்னோடய சுயத்தை நம்பி என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அது எப்படின்னா தேவன் வந்து நம்ம ஜெபத்தில் கேட்டால் நமக்கு நான் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருக்கிறது போல் நம்ம என்ன கேட்டாலும் தேவன் செய்வாங்க. எந்த ஒரு பாயிண்டில் தேவனால் நமக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா நம்மக்கிட்ட விசுவாசம் இல்லாதப்ப. அப்படிங்கும் போது ஒரு டேப்பை திறந்து விட்டால் அதில் தண்ணி வர மாதிரி விசுவாசம் நான் ஒரு பக்கெட்டில் நான் பிடிக்கிறேன் அப்படின்னா அதை நான் எடுத்துகிட்டு அந்தாண்ட போயிடாதபடிக்கு அந்தாண்ட போணுச்சு அப்படின்னா என்னோடய விசுவாசம் அந்த டேப்லேருந்து வர விசுவாசம் வந்து தேவனிடத்தில் வர விசுவாசமாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். அது நான் தேவனை விட்டு தூரமாக போக போக என் விசுவாசம் கம்மியாகும் போது நான் திரும்ப வரத்துக்கு நான் அதே இடத்துல தேவனோடவே இருந்தேன், அவங்களோட நிழல்லையே நான் இருந்தேன் அப்படின்னா என்னோடய விசுவாசம் என்றைக்குமே குறைஞ்சி போகாது. அது எனக்குள்ளே தேவன் இருந்தாங்கன்னா என்னோடய விசுவாசம் சுத்தமாக குறைஞ்சி போகாது அப்படிங்கிறத குறித்து நான் உணர்த்தப்பட்டேன். அப்புறம் எபேசியர் 5:18 கடைசியிலேயும் 16-17 இருக்கிற மாதிரியும் ஆவியினால் நிறைந்து 18 லாஸ்டில் ஆவியினால் நிறைந்துன்னு முடிச்சுட்டு 19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ என்னோடய விசுவாசம் வந்து குறைந்து போகாமல் இருக்கணும், நான் தேவனிடத்துலேருந்து விலகாமல் உலக பிரகாரமான காரியங்களில் நான் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்னா நான் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே நான் தேவனோட வார்த்தை அனுதினமும் கேட்டுட்டு அவங்கக்கிட்டேயே இருக்கணும் அப்படின்னா இதுதான் என்னோட எய்மாக இருக்கணும். எப்பொழுதும் அவங்க கொடுத்த வாழ்க்கை அவங்களுக்குன்னு வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட ஸ்தோத்தரித்து அவங்கள துதிச்சிக்கிட்டே இருக்கிறது என்னோட நாவில் எப்பொழுதுமே என்னை வைத்து வைங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் யூத் மீட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் யூத் மீட்டிங் 3 நாள் முடிஞ்சு வரும்பொழுது என்னென்னா பிரதர் பேசும்போது ஏசப்பா உயிர்த்தெழுந்து அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் போவாங்க. அது எப்படி இருந்துச்சு, நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா யூத் மீட்டிங் அங்கே 3 நாள் நம்ம வந்து வாரம் நான் இங்கே வார்த்தையை கேட்டோம். நான் வீட்டுக்கு போயிட்டு நான் திரும்ப பழைய நிலைமைக்கு போகிறவளாக தான் நான் இருந்தேன். அந்த 3 நாள் யூத் மீட்டிங் நோ மொபைல், எந்த ஒரு கம்யூனிகேஷன் எதுவுமே யாரு கூடயுமே கிடையாது. அங்கே உள்ள காட்லி சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ப்ளஸ் வந்து தேவனோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த 3 நாள் மட்டும்தான் அங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் வச்சுருந்தாங்க. அதுவே ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் ப்ரேயர் பண்ணப்போ என்ன பண்ணேன்னா அந்த லாஸ்ட் நாள் முடிய போகும்போது இன்னும் 2 நாளில் இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். யோசிக்கும் போது தான் வந்து தேவன் அவங்களோட டிசைபிளை பார்த்து நான் போகிறது வந்து உங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னா
அதை நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, நீ இப்போ அவங்க ஏசப்பா மேலே போனால் தான் வந்து இவங்களை வந்து அந்த உலகத்தில் வந்து ஆத்துமாக்கள் ஆதாயப்படுறதுக்கும், தேவனை இன்னுமா தெரியப்படுத்துறதுக்கும், தேவனுக்காக வாழ்கிறதுக்கும், தேவனுக்கு ஏற்ற சாட்சியாக இருக்கிறதுக்காகவும் தேவன் விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு இடத்த தேவன் போயிட்டு ஆயத்தம் பண்ணுவாங்க. அதை மாதிரி நான் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே உலகத்துக்குள்ளே நான் வரேன் ஏசப்பா. 3 நாள் உங்கள் கூடயே நான் வந்து எங்கேஜாக இருந்துட்டேன். இப்போ நான் வந்து உலக பிரகாரமான காரியங்களை வேறு எங்கே வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், வேறு எங்கேயா இருக்கட்டும், நான் இன்வால்வ் ஆகும்போது எப்படியும் என்னோடய வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தைனால கூட நான் உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஏன்னா கண்ணானது தான் வந்து சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்கும். அந்த கண்ணால் உங்களை நான் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வந்தேன். நான் எப்படி நான் அந்த மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட தேவனே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. நீ போனால் தான் வந்து நீ எனக்குன்னு வாழ முடியும். நீ வந்து உனக்கு நல்லது செய்கிறவங்களுக்கே நல்லது செஞ்சுட்டு உன் கூட இருக்கிறவங்களுக்கு தேவனுக்கு பிரியமான பீப்புள் கூட நீ இருக்க அப்படின்னா என்னை பற்றி நீ எப்போ தான் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஏசப்பா, நான் போகிறேன், நீ எங்கள் கூட இருங்க. ஒரு வெள்ளியை புடமிடுறது போல் என்னை புடமிட்டால் நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் எனக்கு பயம் என்னை நிறைய மேற்கொண்டிருக்கு நிறைய விஷயத்தில். வெளிப்பிரகாரமாக நான் வந்து பயந்தேன் அப்படின்னா அந்த பயத்தை நான் சுத்தமாக காட்ட மாட்டேன். எங்கேயாவது போயிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா தனியாக உட்காந்துட்டு அழுவேனே தவிர யாருக்கு முன்னாடியும் அழமாட்டேன். பயமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் நான் காட்டிக்கவே மாட்டேன். ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன். அதில் வந்து நான் என்னோடய பயத்தை குறித்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது பிரதர் பேசின வார்த்தையில் ஏசாயா 43 1, 2, 3 அதில் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்னு இருக்கும். நான் அது வந்து நீ என்னுடையவள் அப்படின்னு அவங்க என்னை தூக்குகிறாங்க. ஸோ வந்து நான் இனிமேல் எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா எனக்காக வந்து ஏசப்பா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. எந்த ஒரு பயமாக இருக்கிறா இருந்தாலும் அதை மேற்கொள்கிறதுக்கான திராணியை வந்து தேவன் எனக்கு தருவாங்க, பரிசுத்தாவியான ஒரு ஹெல்ப்போட அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதுபோல் ஒரு சாத்தான் இருக்கான் அப்படின்னா என்னோடய பாஸ்ட் எல்லாத்தையும் குறித்து வந்து நீ இந்த மாதிரி பண்ணல, நீ இந்த மாதிரி பண்ண, உன்னை எப்படி வந்து தேவன் வந்து எப்படி உன்னை ஏற்றுப்பாங்க, நீ எப்படி இவ்வளோ தைரியமாக வர, நான் எல்லா பாவத்தையும் குறித்து தேவன்கிட்ட சரண்டர் ஆகி என்னால் எதுவுமே முடியாது ஏசப்பா, என்னோடய தப்பிதங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு தேவன்கிட்ட சொல்லியும், ஆனால் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து மனிதர்கள் மூலமாகவும் என்னோட உள்ளான நினைவுகள் மூலமாகவும் வந்து என்னை காயப்படுத்திகிட்டே இருக்கும் போது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாத்தான் வந்து துப்பாக்கி கிடையாது, ஆனால் சும்மா கையெடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு நீ வந்து துப்பாக்கி முனையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டும் போது நான் பயந்து நின்றுடக்கூடாது, தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கு கொலோசியர் 2 13, 14, 15 கடைசியில் நமக்கு எதிராக இருந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்சஸ் இருக்கும். ஸோ என்னோட பாவத்துக்காக தேவன் எப்போவோ சிலுவையில் வெற்றி சிறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு பாவமும் பண்ணாமல் இருக்க பிரயாசப்படணுமே தவிர பண்ணின பாவத்தை குறித்து வந்து நான் எப்பொழுதும் என்னை வந்து குற்றப்படுத்திட்டே இருக்கக்கூடாது. அது வந்து சாத்தானோட கிரியை வந்து என்னுள்ள வந்து வரத்துக்கு நான் ஒரு துடுப்பு சீட்டானா இருந்துடக்கூடாது. நீரே என்னை பாதுகாத்து வழிநடத்தி கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு தடவையும் நான் பாவத்தில் விழும்போதும் நீர் என்னை காப்பாற்றிக்கோங்க, பாவத்தை விழாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தேவன், நான் இன்னுமா தேவனிடத்தில் கிட்டி சேர்றதுக்கு தேவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியாக எனக்கு 2 வசனம் மூலமாக தேவன் என்கிட்ட ரொம்ப பேசினாங்க. சகரியா 2:8 அண்ட் சகரியா 2வது அதிகாரத்தில் 5வது வசனமும், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணி தொடுகிறான். அப்புறம் 2:5 நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் வந்து அந்த வார்த்தை என்னை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். நான் அதற்கு சுற்றிலும் அப்படிங்கிறது என்னை சுற்றிலும் தேவன் வந்து அக்கினி மதிலாக இருந்து எனக்கு நடுவில் வந்து மகிமையாக தேவன் இருக்காங்க. ஸோ ஒருபோதும் பாவத்தில் விழுந்துடவோ இல்லை பயத்தில் வந்து என்னை ஒடுக்கி போடவோ சாத்தானால் எதுவுமே முடியாது. நான் இன்னுமாய் தேவனிடத்தில் கிட்டி சேர்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த யூத் மீட்டிங்கில் நிறைய வேர்சஸ் உணர்த்துதலாக இருந்துச்சு. ஆனால் 3 நாள் போயிட்டு திரும்ப வந்தாலும் வந்து எனக்கு ஒரு 2 நாளில் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப என்னோடய விசுவாசம் ரொம்ப குறைஞ்சி போய் நான் ரொம்ப டவுனாக போயிட்டேன். அன்றைக்கி இங்கே வந்து ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு நியூ இயர் அப்போ ஃபஸ்ட்டு வசனம் என்ன அப்படின்னா, உங்களோட நாவு தான் வந்து சரீரத்தில் வந்து ரொம்ப கேடுள்ளது, அது வந்து நரகத்தின் அக்கினி போல் இருக்குது, அது நாவும் நீங்கள் கட்டுப்படுத்தினீங்கன்னா வந்து நம்மளோட கண்ணும் நம்மளோட நாவும் தான் வந்து உள்ளதுலே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு பார்ட் அது. ஆனால் அதால் மட்டும்தான் உங்களை அந்தளவுக்கு தீட்டுப்படுத்த முடியும்,
தேவன்கிட்டேருந்து உங்களை எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பேசின வார்த்தை எனக்கு இன்னுமா எனக்கு விசுவாசத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணுது, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுச்சு என்னோட மனசில். அது எப்படின்னா, விசுவாசம் இருக்குது, நான் கண்ணால் பார்த்தா என் சரீரம் வந்து கெட்டு போகிற மாதிரி நாவால் பேசுகிறதுனால என்னோடய சரீரம் கெட்டு போகும் ஏசப்பா. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பொய் சொல்லியிருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்படுத்திருந்தாலும் யாராவது கஷ்டப்படுத்திருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லாத படிக்கும், யாரையும் கஷ்டப்படுத்தாத படிக்கும், என் நாவனால் எதையும் பேசி நான் கஷ்டப்படுத்திடாத படிக்கும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நான் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் 1ஆம் தேதி அன்னைக்கு. அன்னையிலேருந்து எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பொய்யும் சொல்லாத படிக்கும், எந்த ஒரு சின்ன விஷயத்துக்கும், ஒரு செய்யாத தப்பை கூட நான் செஞ்ச தப்பை கூட நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியத்தை தேவன் கொடுத்தாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை சொல்லி அதிலேருந்து மனம் திரும்பும்படியாக தேவன் என் கூட இடைப்பட்டாங்க. அதுபோல் வரும் நாட்கள்லையும் நான் தேவனுடையவளாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படுவேன். ஐ வில் பி லைக் ஜீசஸ் அப்படின்னா நான் தேவனை போலவே ஆகிறதுக்கு பிரயாசப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பிக்கையை அறிக்கையிடுறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் அந்த யூத் மீட்டிங்க்கு போகிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த யூத் மீட்டிங்கோட டாபிக் என்ன அப்படின்னா, யூ ஆர் மைன், நீ என்னுடையவள். அவள் சொன்ன மாதிரி என்னை சுயத்திலேருந்து தான் தேவன் தூக்கி எடுத்திருக்கார். சந்தோஷ் பிரதர் ஃபஸ்ட் பேசினாங்க. அவங்க பேசின வேர்ஸில் பிலிப்பியர் 4:13 அடிக்கடி நான் நம்புகிற வேர்ஸ் வந்து இதுதான், ஐ கேன் டூ ஆல் த திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. ஆனால் வந்து என்னோடய வாழ்க்கையில் அடிக்கடி நான் இந்த வசனத்தை நம்பினாலும் ஐ கேன் டூ அப்படின்றது தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் அடிக்கடி வந்து ஐ கேன் டூ, என்னால் முடியும் அப்படின்றது மட்டும்தான் நான் நிறைய தடவை நம்பியிருக்கேன். ஸோ செல்ஃப் பிலீஃப் அதிகமாக, செல்ஃப் மோட்டிவேட்டட் அதிகமாக உள்ள பர்சன் நான். அப்படி உள்ள என்ன தேவன் வந்து இந்த வார்த்தை மூலமா என்னை தேற்றினார். எப்போதுமே வந்து நான் உன் பக்கமாக நிற்கிறேன், ஐ எம் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு யூ. எப்போதுமே நான் உன் பக்கமாக நிற்கிறேன். ஆனால் நீ மற்ற மனுஷர்கள் தேடி மற்றவரோட மோட்டிவேஷனை தேடி போயிட்டுருக்க. ஆனால் நான் உன்னை மோட்டிவேட் பண்ணுறேன் என்னுடைய வசனத்தினால அப்படின்னு தேவன் சொல்லி இது வரைக்கும் என்னை வழி நடத்திட்டு வந்திருக்கு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் வித் காட். அதாவது எப்போதுமே தேவனுடன் நெருக்கமாக இருந்தோம் அப்படின்னா வந்து தேவன் நம்ம மற்றவர்களை பேசுகிற விதத்துலேயும் அண்ட் தென் தேவன்கிட்ட நெருக்கமாக இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு என்னத்தை உணர்த்துறாரு, தேவன் நீ என் மேலே அன்பாயிரு, மற்றவர் மீது அன்பாக இருக்க அப்படின்னு சொல்கிற அந்த அன்பை வந்து நான் வந்து மற்றவர்களிடத்துல அதிகமாக காட்டக்கூடாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது 1 கொரிந்தியர் 6:19 சொல்கிற மாதிரி யூ ஆர் நாட் யுவர் ஓன், நீங்கள் உங்களுடைய அல்லவென்று அறியீர்களா அப்படின்றது. நான் வந்து என்னுடைய தேவன் என்னை உருவாக்கியிருக்கார் அப்படின்ற ஒரு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு யூ பிலாங்ஸ் டு லார்ட். எப்போதுமே தேவன் வந்து நீ வந்து என்னுடையவள் அப்படின்ற அந்த பயத்தோடும் பக்தியோடும் என்னை தொழுது கொள்றியா அப்படின்றத அன்தினமும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. மனுஷன் பார்க்கலனாலும் மனுஷர் மேல் பற்றுதலாக இருப்பதை பார்க்கலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதை நலம் என்ற வார்த்தையின்படி தேவன் இம்மட்டும் என்னை நடத்தியிருக்காரு. நான் நிறைய விஷயத்தில் வந்து சோம்பேறித்தனம், லேசினஸ் அதிகமாக உள்ளவன். ஸோ அது அந்த விஷயங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் என்னை மாற்றியிருக்காரு, ஏற்ற வசனத்தை கொடுத்தது. ஜாக் பிரதர் வந்து லவ் ஆஃப் காட் அப்படின்றதுல பேசும்போது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அப்படின்றது. அந்த நீடிய சாந்தமும் தயவும் உள்ள அன்பை தேவன் என் மேலே இன்னமும் வச்சிருக்காரு அப்படின்றத நான் நம்பினேன். தேவன் இம்மட்டும் என்னை நடத்தி வந்ததற்காகவும் நன்றி. அடுத்தது சந்தோஷ் பிரதர் பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனையை கைக்கொள்வீர்கள். அது மாதிரி தேவனுடைய கற்பனை நான் கை கொண்டு நடப்பேன் என்று நான் வந்து தேவனுடைய கற்பனைனா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அங்கே போய் தான் தேவனுடைய கற்பனைகள் இவைகள் எல்லாவற்றையும் பின்பற்றி தேவன் போல் நான் நடப்பேன் அப்படின்றது என்னோட நம்பிக்கை அறிவிக்கிறேன். அது மாதிரி நன்னிலம் ஸ்கிட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் அவள் ஒவ்வொரு சோதனையை மேற்கொள்கிறப்பையும் தேவனை தான் தேடி போனாலே தவிர மற்ற மனுஷர்களை தேடி போகல. ஸோ அது மாதிரி தேவனை தேடி நான் போவேன் அப்படின்ற என்னோட நம்பிக்கை அறிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இந்த வருஷமும் என்னை யூத் மீட்டிங் அழைச்சி போனதுக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். கடந்த வருஷமும் இந்த வருஷமும் ஆண்டவர் என்னை அழைச்சி போனாங்க, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த வருஷத்தில் கூட யூ ஆர் மைன் அப்படின்ற இதில் வந்து பேசினாங்க. அந்த வசனத்தோடையே சொன்னாங்க, ஏசாயா 43:1 அதில் போட்டிருக்கோம் யூ ஆர் மைன் அப்படின்னு. நான் என்ன ஃபஸ்ட்டு எப்படி நினச்சேன்னா, ஆண்டவர் வந்து நீ வந்து என்னுடைய அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட ஆண்டவர் நம்மளை வந்து அரவணைக்கிறாங்க. நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம
என்ன இது செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை வந்து அரவணைச்சி ஒரு மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு நார்மலாக எடுத்துருந்தேன். அவங்க சந்தோஷ் பிரதர் ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, யூஆர் மைண்ட், அதுக்கு முன்னாடி வந்து ஏபிசிடி பாடம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நான் வந்து நீங்கள் பாவத்தை வந்து இவ்வளோ பாவம், அந்த பாவம், இந்த பாவம்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா ஏபிசிடி. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அது வந்து என்ன படிக்கணுன்னாலும் ஏபிசிடி படித்தா மட்டும்தான் அடுத்தடுத்து படிக்க முடியும். இப்போ 10th பாஸ் பண்ணனால ஏபிசிடி படித்ததுனால தான் 10th பாஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அதெல்லாம் எல்லாமே பாஸ் பண்ண முடியும். அதனால் ஏபிசிடியை வந்து கற்றுங்க. ஏபிசிடினா என்னென்னா ஃபியர் ஆஃப் காட், ஆண்டவருக்கு பயப்படுற பயம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா ஆண்டவர் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை மீறிக்கிட்டு செய்கிறது ஆண்டவருக்கு பயப்படுற பயம் கிடையாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னோடனே ஓகே ஆண்டவரே, உங்களுக்கு நான் அடிப்படைஞ்சு கீழ்ப்படுகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபியர் ஆஃப் காட் அப்படின்றத ஆண்டவர் எனக்கு நல்லா உணர்த்தும்படியாக பேசினாங்க. பல வார்த்தைகளை வந்து ஆண்டவர் எனக்கு உணர்த்தும்படியாக பேசினாங்க. முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்துச்சு. அது என்னென்னா, இந்த உலகம் வந்து எத்தனை நாள் நம்ம இருக்கோமோ, எத்தனை வருஷம் இருக்குமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் எதுவுமே நிலையே இல்லாதது, அதை மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. எனக்கு பல விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே வந்து நிலைக்காது. ஆண்டவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும். ஆண்டவரோட நம்ம இருந்தோம், ஆண்டவருக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துப்பாங்க. இதுக்கு நம்மளால் பாவத்தை வந்து மேற்கொள்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹோலி ஸ்பிரிட்டு அப்படின்னு சொன்னாங்க. பரிசுத்த ஆவி. அதை வந்து எப்படி நம்ம கேட்கணும்னா ஒவ்வொரு நாளும் டெய்லியும் நம்ம வந்து அதை வந்து ஒரு வாஞ்சியாக தேடணும், ஒரு தாகத்தோடு தேடணும். அது வந்து சும்மா அலட்சியமாக ஒரே ஒரு வாட்டி மட்டும் கேட்டு ஆண்டவரே ஹோலி ஸ்பிரிட்டை கொடுங்க, பரிசுத்த ஆவியை கொடுங்க அப்படின்னு ஒரு வாட்டி மட்டும் கேட்டு அதோட விட்டுறக்கூடாது. டெய்லியும் கேட்கணும். டெய்லியும் இப்போ எப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோமோ, ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 10 வாட்டி அது தண்ணி குடிக்கிறோம்னா 10 வாட்டியும் கேட்போம். ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் அதை வந்து நம்மளோட தாகத்தை தான் தேவன் வந்து பார்க்குறாங்க. நம்ம ஒரு வாட்டி கேட்டு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொன்னது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. மெயினாக அந்த விஷயம் தான். எந்த விஷயமும் நிலையிலானது இந்த உலகத்தில். எதுவுமே வந்து ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி போயிடும். எந்த சூழ்நிலையும் சரி, ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி போயிடும். ஆனால் ஆண்டவர் மட்டும் என்றைக்கும் மாறாதவங்க. அவங்கள மட்டும் நம்ம என்றைக்கும் பிடிச்சி விட்டு இருந்தால் என்னோடய வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் ஆண்டவர் முன்னாடியும் செஞ்சுருக்காங்க, இப்போ போகிற நாட்கள்லையும் செய்வாங்க நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவருக்காக நன்றி. ஆமென். ஆண்டவர் பேசின நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு நான் உணர்ந்தேன். என்னோட நிலைமையை தான் நான் முதல்ல பார்த்தேன். நான் நெருக்கப்படும் போது வந்து நான் ரொம்ப சோர்ந்து போகிறவங்களாக இருந்தேன். விசுவாசம் என்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு அடிக்கடி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். நான் உண்மையாக ஒரு விசுவாசியாக இருக்கேனா அப்படின்னு தான் ஆண்டவரை நான் அடிக்கடி பார்க்கும்போது நான் உணர்த்தப்படுவேன். சூழ்நிலைகள் வந்து நான் இருக்கும்போது நான் ரொம்ப சோர்ந்து பரவலாக இருந்தேன். விழுவேன், எழுந்திருப்பேன், திரும்ப அடுத்தடுத்து சிச்சுவேஷன் சோதனை வரும்போது நான் வந்து விழுந்துகிட்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் வந்து அவங்க பிள்ளைங்க மூலமாக என்னை நடத்துனாங்க. அவங்க கரத்தை பிடிச்சி அவங்க வார்த்தை மூலமாக என்னை தேடினாங்க. நான் போன வருஷம் நான் யூத் மீட்டிங் போகல. நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஆண்டவரோட வார்த்தையை விட எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே பெருசாக இருக்கவே கூடாதுப்பா. நான் இந்த வருஷம் எப்படியாச்சும் யூத் மீட்டிங் போயிடணும். அந்த வார்த்தை மட்டும்தான் என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஆண்டவரோட வார்த்தை மட்டும்தான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வருஷமும் ஆண்டவர் யூத் மீட்டிங் நடத்துனதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 3 விஷயத்தை பற்றி ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டிமசின்னு சொன்னாங்க சந்தோஷ் பிரதர். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையோட ரகசியமே வந்து ஆண்டவருக்குள்ளே நெருங்கி இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்குள்ளே நெருங்கி இருக்கிறது தான் நம்மளுக்கு உண்மையாகவே ஒரு சந்தோஷத்தவே தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு நெருங்கி இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம உலகத்தில் இருக்க எல்லாத்துல விடையும் வந்து துண்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம வந்து உலகத்துலேயும் நம்ம ஆண்டவருக்குள்ளேயும் இருக்கவே முடியாது. நம்ம முற்றிலுமாக ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு பிடிக்காத வந்து ஒரு சின்ன பார்ட் என்னோட இருதயத்தில் இருந்தால் கூட அந்த இருளை கூட எனக்கு காண்பீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டு நான் மனந்திரமலாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினாங்க. நெக்ஸ்ட்டு விக்டர் பிரதர் பேசும்போது மார்க் 15:22-23 வந்து சிலுவையில் வந்து ஆண்டவர் அரைஞ்சிருவாங்க. அப்போ வந்து மயக்க மருந்து கொடுப்பாங்க, அந்த காடியை கொடுப்பாங்க, இந்த அனஸ்தீசியா ட்ரக்கு. அதை அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா சிலுவையில் வந்து பிதாவோட சித்தம் செய்யணும் அப்படின்னு அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்காக அவர் வந்து அதை எடுத்துக்கல. அந்த 2 கள்ளர்களையும் ஆண்டவரோட கூட சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க. கீழே நிற்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து கிறிஸ்துவானா உன்னை ரட்சித்துட்டு மற்றவங்களே ரட்சித்துக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து என்ன வேணாலும் அந்த நிலைமையில் என்ன வேணாலும் அவங்களால செய்ய முடியும். ஆனால் அவங்க வந்து எதுக்குமே அவங்க வந்து அதை ஒப்பு கொடுக்கல. அவங்க வந்து அப்போ கூட வந்து ஆண்டவரோட சித்தம் செய்கிறதுக்கு அவங்க வந்து தன்னை நிரூபிக்கலை. நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் சிஸ்டர் வந்து என் மேலே தான் இங்கே எப்படி இருக்கானோ என்னோடய ஒர்க்கில் வந்து என்னை அவ்வளோ இது சொல்லுவாங்க. நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். நிறைய விஷயத்தில் வந்து என் மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். ஒன்று வந்து வேறு யாராச்சும் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது வெளியிலே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாமல் போயிடும். நான் எதுவும் பண்ணியிருக்கவே மாட்டேன், நான் பண்ணனாலும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து குரூப்பில் போடுவாங்க, நோன்ஸ் அண்ட் மீட் மீரா சிஸ்டர் அப்படின்னு போடுவாங்க. எப்பொழுதுமே அந்த ஒரு வாரத்துக்கு ஒன்றாச்சும் வரும். இந்த காலைல எழுந்து இந்த ஃபோனை எடுத்து பார்க்கவே வாட்ஸ்அப்பே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எடுத்து பார்த்தா என் பேர் தான் முதல்ல இருக்கும். நான் போய் என்ன கேட்டு, இல்லை சிஸ்டர் நான் பண்ணல சிஸ்டர், இது நான் இல்லை, இந்த ட்ரக்கு நான் சைன் பண்ணவே இல்லை, நான் கொடுக்கல அன்றைக்கி, அந்த டியூட்டி நான் இந்த பேஷண்ட் நான் பார்க்கவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு போய் ஒரு டைம் போய் சொல்லிகிட்டு இருப்பேன். இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருந்தது. நான் அப்போலாம் வந்து எனக்கு போய் நான் நியாயப்படுத்திகிட்டே இருப்பேன். ஆண்டவர் வந்து அந்த இடத்துல அவங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும். அவங்க அந்த மிளந்த அக்கினி வந்து கூட அவங்களை அழிச்சிருக்க முடியும். ஆனால் வந்து அவர் என்றைக்குமே தன்னை நிரூபிக்காமல் அவர் அனுப்புகிற பாடுகள் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டாரு. நானும் என்னோடய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வந்து என்னை என்றைக்கும் நியாயப்படுத்தாமல் அவர் என்னோட இருதயத்தை பார்க்குறாரு. நான் அவருக்கு முன்பாக மட்டும் உண்மை மொத்தமாக வாழ விரும்புகிறேன். மெகன் சிஸ்டர் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 10:5-6 எந்த எண்ணத்தையுமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எண்ணங்களையும் சிறைப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த வசனம். எனக்கு எல்லா எண்ணத்தையுமே தேவையில்லாத எல்லா எண்ணங்களையுமே மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியால் நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி பரிசுத்த ஆவியால் எப்பொழுதுமே நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னா எனக்கு 2 விஷயம் வேணும் அப்படின்னாங்க. ஒன்று வந்து தாகமும் விசுவாசமும் அப்படின்னு சொன்னாங்க. தாகம் எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் கேட்டுட்டு ஒரு 10 நாள் கேட்டு அதுக்கப்புறம் விட்டுறதில்லை. நம்ம ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரு அத்லட்டோ அதை ஓடிட்டு வரும்போது அவ்வளோ தாகமாக இருக்கும். அந்த தாகத்துக்கு வந்து ஒரு பெப்சியோ ஒரு 7-Up எது குடித்தாலும் அந்த தாகம் தீராது. அப்போ நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, தண்ணி மட்டும்தான் எனக்கு வேணும், தண்ணி குடித்தாலே இந்த தாகம் தீரும் அப்படின்னு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த தாகம் இருக்கணும் ஆண்டவர் மேலே, பரிசுத்தாவின் மேலே. அப்போ தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொன்று வந்து விசுவாசம். ஆண்டவர் வந்து கொடுப்பாங்கங்கிறத வந்து நம்ம விசுவாசிக்கணும். சாத்தான் வந்து எப்பொழுதுமே நம்ம வஞ்சிக்கிறவனாக இருக்காமல் நம்மளை பயமுறுத்த பார்ப்பான். ஆனால் நாம் விசுவாசத்தில் வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட பாவத்தை விட அவிசுவாசம் வந்து நம்மளை ஆண்டவர் விட்டு பிரிச்சுடும் அப்படின்னு சொன்னாங்க. அவிசுவாசத்தை வந்து நான் இது வரைக்கும் ரொம்ப பெரிய பாவமாக நான் பார்த்ததே கிடையாது. அது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. விசுவாசம் இல்லைன்னா எதுக்குமே சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் விசுவாசத்தை வாழவும் ஆண்டவர் உதவி செய்வாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து அலோன் வித் கிரைஸ்ட்டு கிரவுண்டில் வச்சுருந்தாங்க. அது எல்லா யூத் மீட்டிங்லேயும் அலோன் வித் கிரைஸ்ட் இருக்கும். அது மெசேஜ் முடிஞ்சு தனித்தனியாக போய் ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் போய் ப்ரேயர் பண்ணேன். நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து எல்லாமே ஒரு அறிக்கையிட்டதாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய இருதயத்தில் வந்து ஒரு சமாதானம் இல்லை. நான் பெற்றுக்கொண்டேங்கிறது என்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு எம்டியாக வந்தேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்த ஆண்டவரே, அலோன் கிரைஸ்ட்டு ஒரு டைம் தான் வைப்பாங்க இந்த 3 டேஸில். அதை நான் இப்படி இழந்துட்டேனே, நான் எதுவுமே ரிசீவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். செகண்ட் டே வந்து சந்தோஷ் பிரதர் பேசும்போது மெசேஜ் முடிச்சுட்டு பரிசுத்தாவியானருக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பரிசுத்தாவியானர் வந்து நாம் ஆண்டவர் கேட்குறத விட அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறது அது ரொம்ப உற்சாகமாக இருந்தது.
அந்த எம்மாவூர் சீஷர்கள்ட்ட வந்து ஆண்டவர் பேசும்போது அவங்களோட இருதயம் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த நாளும். அந்த 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 இடம் வந்து அப்படி இருந்தது அந்த இருதயம். ஆண்டவர் வந்து என்னோட இருதயத்துலேயும் சமாதானத்தையும் அந்த நிச்சயத்தையும் தந்தாங்க. பரிசுத்தாவியானவரை வந்து எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ளணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசுத்தாவியானவரை மட்டும்தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து சோம்பேறியே இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சோம்பேறியாக இருந்தோன்னா அந்த சோம்பேறிங்கிற ஒரு பிசாசு வந்து இன்னும் 7 பிசாசை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சோம்பேறிங்கிறத அவங்க எதை வச்சு சொன்னாங்கன்னா, நம்ம இருதயத்தை வந்து எம்டியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதை எப்பொழுதுமே வந்து ஆண்டவரோட வார்த்தையால் நிரப்பி வைக்கணும், வார்த்தைகள் வந்து அதிகமாக தேடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓசியா 7:8-9 வந்து அந்நியர் தின்று விட அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற அந்த இருதயத்தோட அக்கினியை வந்து எப்பொழுதுமே காத்துட்ருக்கணும். அது வந்து உலகத்துக்கும் கொடுத்துட்டோன்னா நம்ம இழந்து போயிடுவோம், பரிசுத்தாவியானவரை வந்து இழந்து போகவும் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஆண்டவர் வந்து என் கூட இருக்கிறத விட எனக்குள்ளே இருக்கிறது தான் மேன்மையான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பரிசுத்தத்தை எவ்வளோ அதிகமாக காத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் டே முடியும் போது, இந்த 3rd டே முடியும் போது, நீங்கள் போகிறீங்க, இது வனாந்திரம் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது பயமாக இருந்தது கேட்க. வெளியில் போனால் வாழ்க்கை திரும்ப எப்படி இருக்குமோ, மறுபடியும் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆமோஸ் 8:11 ஆண்டவரோட வார்த்தை கிடைக்க முடியாது, அவங்களோட தேட முடியாத பஞ்சக்காலம் கூட வாழ்க்கையில் வரலாம். வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வந்தாலும் நான் சோர்ந்து போகாமல், விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கலவா என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தெய்வம் உதவி செய்வாங்க. ஏன்னா நான் அவரை பிடிச்சிக்கல, அவர் தானே பிடிச்சிட்ருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த யூத் மீட்டிங்கு கூட என்னையும் ஆண்டவர் அழைச்சிட்டு போனதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவளாக இருக்கேன். ஃபஸ்ட்டு யூத் மீட்டிங்கில் வந்து இந்த புக்கெலாம் கொடுத்தாங்கல்ல, அப்போ எனக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க. அந்த கார்டில் என்ன வசனம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வசனம் எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரில் எடுத்துக்கொள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. இது வந்து எனக்குன்னே சொன்ன வார்த்தையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், ஆனால் எப்போனா ரொம்ப முழு மனதோடு நான் இருப்பேனான்றது அது கொஷின் மார்க் தான். என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சுய புத்தின் மேலே நான் ரொம்பவே நம்பிக்கை வைக்கிறவளாக இருந்தேன். அந்த விதத்தில் நான் வந்து உணர்த்தப்பட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே வந்து மெசேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பிரகாசம் பிரதர் ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட கையை வந்து எப்போதுமே எம்டியாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காரியங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களோட கையை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை நிரப்ப மாட்டாங்க. உங்களோட கையை எப்போதுமே நீங்கள் வந்து எம்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்பவே எனக்கு உற்சாகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாக் பிரதர் மெசேஜ் தரதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்னிக்கல் வந்து இஷ்யூ வந்துச்சு. அப்போ நான் ஒரு 20 மினிட்ஸ் அதுலேயே போயிடுச்சு. அப்போ நான் வந்து நினச்சேன், அவங்களுக்கு கோபமே வராதா, இவ்வளோ பொறுமையாக இருக்காங்களே, இப்போ வந்து நம்ம அங்கே இருந்தால் நம்ம எவ்வளோ கோவப்பட்டிருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். கரெக்டாக எனக்காகவே வசனம் பேசின மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவங்க பேசினது வந்து 1 கொரிந்தியர் 13:4 தான் பேசினாங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இராது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் யூத் மீட்டிங் போகிறேன். ஒரு 2-3 மாதம் நான் வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து போக போக என்னோடய பழைய வாழ்க்கைக்கு நான் வந்து திரும்ப போயிட்டுருக்கேன். அதுக்கு வந்து வின்சென்ட் பிரதர் ஒன்று சொன்னாங்க, நம்மளோட ஆவியை அணைச்சி போடுற 3 காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ப்ரெஷர், லேசினஸ் அண்ட் க்யூரியாசிட்டி. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, லேசினஸ். எனக்கு வந்து சோம்பேறித்தனம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எப்படின்னா, இப்போ என்னோடய வேலையை செய்கிறது கூட எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும். இப்போ நான் வந்து அதில் நான் வந்து பின்மாற்றம் அடைஞ்சு போகிறதுக்கு வழியாக இருந்துச்சு. அதுக்கும் ஒன்று சொன்னாங்க, நீங்கள் வந்து பின்மாற்றம் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கர்த்தருடைய வேலையில் ரொம்ப உங்களை வந்து ஈடுபடுத்திக் கொள்ளணும், அப்போ நீங்கள் பின்மாற்றம் அடைய மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரேயர் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது ரொம்பவே நான் வந்து குறைவுள்ளவளாக இருந்தேன். எப்படின்னா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு எப்போ எனக்கு தோணுதோ நான் அப்போ தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். இப்போ நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், வேதம் வாசிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். இதை நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணேன். எனக்கு கடவுள் வந்து கூட இருப்பான்னு நான் வந்து நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுறேன். ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் தேவன் வந்து யூத் மீட்டிங்க்கு போகிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. அங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உள்ள ஒரு செஷன்லேயும் பிரதர்ஸ் கொடுத்த மெசேஜ் மூலயமா தேவன் என்கிட்ட ரொம்ப இடைப்பட்டாங்க. எனக்கு அங்கே கொடுத்த ஒரு மெசேஜுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஐசக் ரெபேக்கால் ஸ்டோரி. அதில் வந்துட்டு யூஸ்வலாக நான் எப்படி ஹியர் பண்ணியிருக்கேன்னா, அந்த ஸ்டோரியை வந்துட்டு ஒரு மேரேஜில் வந்துட்டு ஒரு மணப்பெண்ணுக்கும் மணப்பையனுக்கும் வந்துட்டு அவங்க எப்படி அவங்கள ஃபைன் பண்ணணுன்றதுக்காக அப்படி சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அங்கே வந்து பிரதர் வந்து அது கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு மாதிரி எனக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்க. எப்படின்னா, எலியேசர் வந்துட்டு ரெபேக்கால அவங்க பொண்ணு பார்க்குறதுக்கு போகும்போது எலியேசர்ன்ற இடத்துல வந்து ஹோலி ஸ்பிரிட்டை வச்சும், ரெபேக்கால்ன்ற இடத்துல நான் இருக்கிற மாதிரியும், ஈசாக்கு இருக்கிற இடத்துல வந்துட்டு தேவனை வச்சு ஏசப்பா வச்சு சொன்னாங்க. அப்போது ரெபேக்கால் வந்துட்டு ஒரு பிளைண்ட் ஹோப்பாக, எலியேசர் வந்துட்டு ஒரு தேவனுடைய சித்தத்தெல்லாம் வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது, ரெபேக்கால் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு போய் சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு எலியேசர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெபேக்கால்ட்டே கேட்கலான்ற மாதிரி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுன்ற இடத்துல வந்துட்டு உலக ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு நான் பார்த்தேன். நான் வந்துட்டு எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு நான் தேவன்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் கிட்ட போயிட்டு நான் இருக்காமல் ஃபஸ்ட்டு என்னோடய எல்லா ப்ரெஷரையும் என்னோடய ப்ராப்ளம்ஸையும் போயிட்டு என்னோடய வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புறவளாக தான் நான் இது வரைக்கும் இருந்துகிட்ருந்தேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி ரெபேக்கால் வந்துட்டு ஹோலி ஸ்பிரிட்டை வந்துட்டு ஒரு பிளைண்ட் ஹோப்பாக, அவங்களுக்கு அந்த இடத்துல ஈசாக்கு இருப்பாங்களானே தெரியாது, ஆனால் அவங்க ஒரு பிளைண்ட் ஹோப்பாக, எப்படி ஒரு கண்ணு தெரியாதவங்க வந்துட்டு ஒரு கண்ணு தெரிஞ்சவங்க அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிற மாதிரி ஒரு பிளைண்ட் ஹோப்பாக வந்து பிடிச்சிட்டு போவாங்கள்ல, அதே மாதிரி ரெபேக்கால் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரை வந்துட்டு எப்படி அவங்க எலியேசரை வந்துட்டு அவங்க எப்படி பற்றி கொண்டு போனாங்க, அந்த மாதிரி நானும் இருக்கணும். என்னோடய டெஸ்டினியை வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர்கிட்ட, இப்போ என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத நான் காது கொடுத்து கேட்குறவளாக இருக்கணும். எனக்குள்ள டவுட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காட் கிட்ட சரண்டர் பண்ணணும். அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிட்டேன்னா என் லைஃப்பில் அதுக்கப்புறமா இருக்கிற பியர் ப்ரெஷர், க்யூரியாசிட்டி, லேசினஸ் எதுவுமே இருக்காது. நான் ஒரு ரொம்ப இளைப்பாறுதலாக அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிட்டேன். எனக்கு அடுத்த வர டெஸ்டினி, எனக்கு அடுத்தடுத்து இருக்கிறத வந்து தேவன் பார்த்து கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இருப்பேன் சொல்லிட்டு தேவன் என்கிட்ட பேசினாங்க. எனக்கு வந்து க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்தை குறித்து தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை குறித்து படிக்கணும், ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆர்வம் அதிகமாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டும் தேவன் என்கிட்ட தெளிவாக பேசினாங்க. வசனம் பார்த்தா க்யூரியாசிட்டிக்கு ஜான் 21:21 இருக்குது, யோவான் 21வது அதிகாரத்தில் இருக்குது. அதில் வந்து 21வது அதிகாரத்தில் 21, 22 அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். அப்போது அந்த இடத்துலையுமே பேதுரு வந்து ஒரு க்யூரியாசிட்டியில், இப்போ இந்த மனுஷனுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு தேவன்கிட்ட கேட்டிருப்பார். ஆனால் ஏசப்பா வந்து, உனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நீ என்னை மட்டும் பின்பற்றி வா. அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீ வந்துட்டு என்னை மட்டும் பின்பற்று, என்கிட்ட நீ வந்து சரண்டர் ஆகிட்டனா நீ அதுக்கப்புறம் எதை குறித்தும் ஃபீல் பண்ண வேண்டாம், நீ எதை குறித்தும் ஒரு பாரப்பட வேண்டாம். நான் உனக்காக உன்னோட வழிகளை செவ்வாய்ப்படுத்துவேன், உன்னோட காலம் அதுக்கப்புறம் இளைப்பாறுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு காரியத்துலேயும் தேவன் என் கூட இடைப்பட்டு என்னை வந்துட்டு மாற்றிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்னொரு காலத்துலேயும் எனக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் இயேசுவை மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணி ஹோலி ஸ்பிரிட் கிட்ட என்னோட ஹெல்ப்பை கேட்டு வர காலங்களை நான் வந்து கடந்து செல்கிறதுக்கு தேவன் எனக்கு கிருபை செய்வாங்கன்னு நான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடங்களில் தேவன் என்னை கூட யூத் மீட்டிங் போகும்படியாக ஆயத்தம் செஞ்சாங்க. நானும் வருஷம் போகிறது போல் ஏனோ தனம் தான் போனேன். டாபிக் பார்த்திங்கன்னா, நீ என்னுடையவன் சொல்லிட்டு, சரி இந்த வருஷத்துக்கும் இதான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக தான் இருந்தேன்.
ஆனால் வந்து தேவன் வந்து ஏன் நீ என்னுடையவன் சொல்கிற, ஏன் நீ என்னுடையவன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தாங்க. பிரதர்ஸ் பேசும்போது நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். போன வருஷம் வந்து நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தை வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ என்ன அப்படின்னா, அந்த தாகம்லாம் இருந்துச்சு. வந்து ஒரு மாதம் 2 மாதம் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணேன், நல்லா விழிப்பாக கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் போக போக எனக்கு அந்த தாகம் குறைஞ்சி அதை நான் கேட்குறத விட்டுட்டேன். இந்த வருஷம் போய் வின்சன் பிரதர் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்த தாகம் எவ்வளோ நாள் இருந்துச்சு, அது வந்து பெருசாக தாகம் மட்டும் இருந்தால் உங்களால் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது, உங்களுக்கு இன்னொரு விஷயமும் வேணும். அது என்னென்னா, உங்களுக்கு வந்து விசுவாசம் வேணும். தாகம் மட்டும் இருந்ததுன்னா ஒரு 2-3 மாதம் கேட்பீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. விசுவாசம் இருந்தால் 2-3 மாதம் இல்லை, அது 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் எடுத்தால் கூட அந்த விசுவாசத்தோடு நீங்கள் அந்த தாகத்தோடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பரிசுத்தாவியானவர் கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து ஆழமாக உணர்த்தப்பட்டேன். வின்சன் பிரதர் பேசுகிறப்ப வந்து தேவனோட அன்பு எவ்வளோ ஆழமானது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நைட்டு கூட பேசிகிட்டு இருந்தாங்க பிரதரு. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வந்து என்ன பேஸ் அப்படின்னா, தேவனை வந்து நம்மளை நேசிக்கிறாரா, நம்ம தேவனை நேசிக்கிறோமான்றதான் பேஸ் அப்படின்னு பேசினாங்க. தேவன் நம்மளை நேசித்தாங்க, ஆனால் அது எவ்வளோ ஆழமாக நேசித்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை விக்டர் பிரதர் கொடுத்தாங்க. அது என்னென்னா, மார்க் 15:23 தேவன் வந்து சிலுவையில் அடிக்கப்பட போகிறாங்க. அது வந்து முடிவாயிருச்சு. எல்லாருக்காகவும் மறிக்க போகிறாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, தேவன் எல்லாருக்காகவும் மறிச்சிருக்காங்க, எனக்காகவும் மறிச்சிருக்காங்க, எல்லார் மாதிரியும் ஒரு 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 சிம்பிளாக ஒரு விஷயத்த இப்படி தான் நான் தெரிஞ்சிருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நான் போகிறப்ப எனக்காக எவ்வளோ ஆழமாக மறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, அவரை சிலுவையில் அடிக்கப்பட போகிறாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. 15:23 வெள்ளைப்போளம் கலந்து திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெள்ளைப்போளம் என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா, அது ஒரு அனஸ்தட்டிக். நான் ஒரு நர்ஸு, எனக்கு வந்து அந்த அனஸ்தீஷியாவோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அதை ஒரு 2 ml எடுத்து 4 பக்கமும் 0.5ன்னு போட்டு நடுவில் ஒரு பிளேடு வச்சு கிழிச்சாலும் நமக்கு வலி தெரியாது சுத்தமாக. அந்த ஒரு விஷயத்த ஆண்டவருக்கு ஏசப்பாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அது வந்து ரோமர்களோட இரக்கம், அது வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோமர்கள் இரக்கம் மூலமாக அந்த காடியில் கொடுக்குறாங்க அந்த மருந்தை. ஆனால் ஆண்டவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. அதை வந்து குடிக்க கொடுத்த போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை மறுத்துட்டார். நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நான் ஒரு மனுஷன், நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எப்படியும் சாக போகிறது முடிவாயிடுச்சு, அதை நான் வந்து வலி இல்லாமல் சாகணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கேன், நான் செய்கிறேன் தான், ஆனால் அது வந்து எவ்வளவு நேர்த்தியாகவும் எவ்வளவு செம்மையாகவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தேவன் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தேவன் என்னை எந்த அளவுக்கு ஆழமாக நேசிச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள வந்தவர் வந்து அந்த வலியை வந்து முழுசாக ஏற்றுக்கிட்டு எவ்வளோ செம்மையாக ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல், என்னோட ஒனேஷ்காக நான் வந்து என்னோட உயிரை வந்து நான் ஒப்படைக்கிறேன், முழுசாக அந்த வழியை நான் அவனுக்காக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அதை மறுத்துட்டாங்க. மரணத்தை ருசி பார்த்த வேலையிலையும் அவர் அந்த காடியை ருசி பார்க்கல. தென் வந்து அவரை முழுசாக உழுதுட்டாங்க. அந்த அவ்வளோ அந்த கல்வாரி சர்ஜரிங்கிற ஒரு சர்ஜரிக்குள்ளே போயிட்டாரு, முழுசாக உழுதுட்டாங்க. தென் அப்போ என்னாச்சுன்னா, அவர் அடிக்கப்பட்டு தொங்கப்படுற அந்த வேலையில் பிதா கிட்ட பேசுகிறாரு. அவரால் வந்து பிதா கிட்ட பேசவே முடியல. அது வரைக்கும் பிதாவேன்னு இருந்தவர் என்னுடைய பாவங்கள் முழுசாக அவர் மேலே சுமத்தப்பட்டதுக்கப்புறம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அப்பான்னு கூப்பிடுற அந்த உரிமையை இழந்து கேட்குறாங்க. அதை கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களையாக மன்னிக்கிறார். அவரை பார்த்து உமிழ்ந்தவங்கள, அவரை பரியாசம் பண்ணவங்கள, நீ தேவனுடைய குமாரன் இருந்தால் கீழே இறங்கி வான்னு சொன்னவங்க எல்லாரையும் பார்த்து ஒவ்வொருத்தராக மன்னிக்கிறாரு. அப்போ அந்த காடி குடித்து பக்கத்தில் அடிக்கப்பட்டிருந்த 2 கல்லர்களும் அதில் ஒருத்தன், இவர் என்ன இப்படி வந்து மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அடிக்கப்பட்டிருந்த அந்த கல்லை அவரை பார்த்து அந்த நேரத்தில் மனம் திரும்புகிறான். என்னுடைய இயேசு கிறிஸ்து மரண நேரத்தில் கூட ஒருத்தனை மனம் திரும்ப வச்சு தன்னோட பரலோகத்துக்கு கொண்டு போனார் என்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன்.
அந்த அவர் அடிக்கப்படுற அந்த வேலையில் வந்து பின்னாடி சபையில் அந்த ஒரு திரைசீலை கிழிஞ்சதாக வந்து பிரதர் மென்ஷன் பண்ணாங்க. அது எப்படின்னா, மாம்சமான திரைசீலையை கிழித்து ஒரு புதிதும் ஜீவனமான திரைசீலையை உண்டு பண்ணினார். இப்போ வந்து என்கிட்ட பாவம் இல்லை, என்னோடய பாவங்களுக்கு அடிக்கப்பட்டு அந்த திரைசீலை வழியாக அதை எதுக்கு கிழிச்சாங்க அப்படின்னா, அதை கிழித்து நீ பிதாவின் இடத்துக்கு இனிமேல் தைரியமாக போகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு வந்து பேசினாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் இவ்வளவு ஆழமாக எனக்காக வந்து ஒரு தப்பித்துக்கொள்ள ஒரு வழி இருந்தும், வழி இல்லாமல் சாகிறதுக்கு ஒரு வழி இருந்தும் அதை பயன்படுத்தாமல் எனக்காக எவ்வளோ நேர்த்தியாக தன்னோட உயிரை கொடுத்துருக்காரு. அவருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து ரொம்ப மனக்கசந்து அழுதேன். வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு என்னோடய வாழ்க்கையை நான் வந்து அர்ப்பணித்து வாழணும்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் நான் கேட்குறேன். தேவன் அதுக்காக என்னை வழிநடத்துவாங்க நம்பிக்கை இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2025 யூத் கேம்ப் அட்டன் பண்ணுறதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். போன யூத் கேம்பில் தேவனை தேடுறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது அப்படி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் திரும்ப அந்த பாவத்தை வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பலமுறை சாத்தானால் சோதிக்கப்பட்டு அவிசுவாசப்பட்டு இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரிலீஜியன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருந்துச்சு. அது ஏன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் நடக்கிற ஃபெயிலியர், அப்புறம் கவலை, ஃபேர்னஸால் இந்த யூத் கேம்ப் அட்டன் பண்ணுறப்போ தேவன் எனக்கு ஒரு ஆழமான விசுவாசத்தை கொடுத்தாரு. என்னென்னா, நான் உன்னை பேர் சொல்லி இந்த பூமியில் அழைச்சிருக்கேன், நீ என்னுடையவன் அப்படின்ற தலைப்பில் இந்த தேவன் ரொம்ப ஆழமாக கூட பேசினார். ஒரு வசனத்தில் ஏசாயா 43:1, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வசனம் இன்னொரு வசனத்தில் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்ட்டு இந்த வசனங்களால் தேவன் என்னோட ஆழமாக பேசினார். இயேசு தான் மெய்யான தெய்வம் அப்படின்ட்டு. அவர் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நம்மளால் இந்த வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து பரிசுத்த ஆவியை பெற்று வாழாமல் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ இயலாது அப்படின்ற மாதிரி இந்த பிரதர்ஸ் நிறைய மெசேஜில் சொன்னாங்க. அது வந்து நீங்கள் ப்ரேயரில் கேட்கணும். ஒரு டைம் 2 டைம் கேட்டுட்டுலாம் அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் எவ்வளோ இயேசு வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கலனாலும் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ப்ரேயரில் கேட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் வந்து கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு போகிறப்போ நீங்கள் திரும்பவும் இந்த உலகத்தில் திரும்பவும் இப்போ பாவத்தில் சோதிக்கப்படுவீங்க. திரும்பவும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்போது நீங்கள் விசுவாசத்தோடு தேவன்கிட்ட போய் நீங்கள் கேட்கணும். பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு தைரியமாக அவர்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியாக தேவன் எனக்கு விசுவாசமும் மனந்திரும்பையும் கொடுத்தார். தொடர்ந்து அவருக்கு பயந்து வாழ்கிற ஸ்டேஷனாகவும் அவரோட சித்தம் என்னவோ அதை கேட்டு அப்படி வாழ எனக்கு தேவன் உதவி செய்வார். அதற்காக நம்பிக்கை விசுவாசத்தை இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் யூத் மீட்டிங் போகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த யூத் மீட்டிங் போகிற டேட்டில் வந்து 3 காரியங்கள் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட என்ன ப்ரேயர் பண்ணேன்னா, ஏசப்பா உங்கள் சித்தம் மட்டும் நடக்கட்டும், நான் போகணுன்னு நினச்சா நீங்கள் என்னை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏசப்பா வந்து அந்த 3 காரியத்தையும் செம்மையாக எனக்கு செஞ்சாங்க. யூத் மீட்டிங் போனதில் நான் நிறைய விஷயம் வந்து ரொம்ப உணர்த்தப்பட்டேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து மத்தேயு 12:36-37 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நான் வந்து நிறைய டைம் வந்து வீணான வார்த்தைகளை நான் நிறைய பேசுவேன்.
அது வந்து நான் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து பேஷண்ட் கிட்ட பேசுகிறதும் சரி, எங்கள் கொலீக்ஸ்கிட்ட பேசுகிறதும் நிறைய பேசுவேன். இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப உணர்த்துதலாக இருந்துச்சு. நான் வந்து வீணான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்னு வந்து ஆண்டவர் என்னை உணர்த்தினாங்க. அது மாதிரி நான் வருஷம் வருஷம் வந்து எப்போவுமே யூத் மீட்டிங் போகும்போது அங்கே ரொம்ப தூக்கம் வரும். நான் வந்து வார்த்தைகள் எல்லாமே எப்போவுமே அரையும் குறையுமா தான் கேட்டுட்டு வருவேன். இந்த வருஷம் நான் வந்து ஆண்டவரே நான் ரொம்ப வாஞ்சையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஃபஸ்ட் டே வந்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு. அப்போ வந்து நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் என்ன நானே ப்ளேம் பண்ணிக்கிட்டேன். நம்ம காலைல சீக்கிரம் ஏந்திரிக்கிறோம், ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், அப்போனா கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே ப்ளேம் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த வார்த்தையை கேட்கணுன்னு இருந்துச்சு, ஆனால் தூக்கம் வந்தது. அந்த டைமில் நான் வந்து ஒரு சின்ன ப்ரேயர் தான் பண்ணேன். ஏசப்பா, நான் ரொம்ப வாஞ்சையாக இருக்கேன், எனக்கு இந்த தூக்கம் வந்து இந்த வார்த்தையை கேட்க விடாமல் பண்ணுது ஏசப்பா. நான் ப்ரேயர் பண்ணப்போ ஆண்டவர் அங்கே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் கடைசி 3 நாள் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரல. நான் எல்லா வார்த்தையுமே நான் கேட்டேன். அது மாதிரி சிஸ்டர் செஷனில் வந்து மேகன் சிஸ்டர் வந்து நான் நார்மலாக பைபிள் படிக்கும்போது அந்த நார்மலாக தான் படிப்பேன், ஆனால் அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணி படித்தேன் அப்படின்றது வந்து சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. அப்புறம் பைபிளில் வந்து 3rd டே வந்து மகதலேனா மரியாளை பற்றி சொன்னாங்க. அவங்க வந்து ஆண்டவரை எந்த அளவுக்கு பற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை வந்து கூட்டிகிட்டு போகும்போது, சிலுவையில் அறைய கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட சீஷர்கள் கூட வந்து ஓடிடுவாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் மட்டும் அவங்கள பற்றி கொண்டு அவங்க பின்னாடியே இருப்பாங்க. ஆண்டவர் உயிர் தெரிந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்து மகதலேனா மரியாள் தான். அவங்க எந்த அளவுக்கு வந்து ஆண்டவரை பற்றி கொண்டாங்க அப்படின்றத பற்றி சொன்னாங்க. நானும் மகதலேனா மரியாளை மாதிரி ஆண்டவர் வந்து என் லைஃப் லாங் பற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3rd டே வந்து சந்தோஷ் பிரதர் சொன்னாங்க, இப்போ வந்து உங்களோட மனசில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபயரை வந்து ஏற்றிருக்கோம், அந்த ஃபயரை அணையாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் என் மனசில் இருக்க அந்த ஃபயரை வந்து அணையிற மாதிரி இருந்தாலும் தேவனோட கிருபையினால் அதில் எண்ணெய் ஊற்றி எப்போவுமே எரிய வச்சுட்டே இருப்பேன். நம்பிக்கை அறிக்கை. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கூட இந்த வருஷம் யூத் மீட்டிங் போகிறதுக்கு எனக்கு கடவுள் உதவி செஞ்சாங்க. எனக்கும் அநேக காரியங்களில் வந்து கடவுள் என்னோட பேசி எனக்கு உணர்த்தி என்னை மனம் திரும்ப செஞ்சுருக்காங்க. ஸோ நான் எப்படின்னா, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் வந்து நல்ல பேர் இருக்கும், ரொம்ப நல்ல பையன் அப்படிம்பாங்க. ஸ்கூலில், காலேஜில் இது மாதிரிலாம் வந்து வெளி உலக வாழ்க்கையில் உலகத்தார் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல பேர். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து உள்ளான இருதயத்தில் வந்து நான் வந்து பிரதான பாவியாக தான் இருந்தேன். தேவனுக்கு முன்பாக வந்து நான் வந்து உண்மையாகவே வந்து பாவியாக தான் இருந்தேன். பட் அந்த யூத் மீட்டிங்கில் போகும்போது எனக்கு அன்றைக்கி வார்த்தைகள் கேட்கும்போது எனக்கு வந்து அந்த பாவத்தை குறிச்சின அந்த ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடச்சி. நான் வந்து ரொம்ப பிரதான பாவியாக இருக்கேன், அநேக காரியங்கள் இன்னும் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி என்னோட தேவன் நிறையா விஷயங்களில் பேசினாங்க. ஸோ அதனால் வந்து உலகத்தார் மத்தியில் வெளியுலக வாழ்க்கையில் வந்து நம்ம பேர் எடுக்கிறதோ இல்லை வந்து நம்மளை பற்றி ஒருத்தவங்க வந்து புகழ்ந்து பேசுகிறதோ வந்து அது வந்து உண்மையான ஒன்றே இல்லை. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் வந்து பிரதானம் அப்படிங்கிறது நான் அங்கே உணர்த்தப்பட்டேன். அதே மாதிரி வந்து இந்த என்னுடைய இருக்கிற அவயங்கள் எல்லாமே வந்து தேவனுக்காக செயல்படுதா, இல்லை வந்து நம்ம வந்து அசுத்த சிந்தைக்கு நம்ம வந்து அதை கொண்டு போகிறோமா அப்படிங்கிறத வந்து பேசினாங்க. ஸோ என்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா அவயங்களும் வந்து பாவம் செய்யாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து அங்கே பேசும்போது நான் உணர்த்தப்பட்டேன். ஆனால் வந்து அதில் நான் குறைவுள்ளவனாக தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆழமாக அங்கே வார்த்தைகள்லாம் கிடச்சிது. தென் அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாமல் நம்ம வந்து ஒவ்வொரு நாளையுமே கிடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது நான் வந்து அதில் ஒரு வாஞ்சை இல்லாதவனாக தான் இருந்தேன். ஸோ ஆஃபீஸ் போகும்போதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி, நம்ம வந்து வேதம் படிக்கிறோம், அது வந்து ஒரு தியானமாக இருக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து தேவனுடைய பரிசுத்த ஆவி இல்லாமல் நம்ம வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து வழி விலகி தான் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த யூத் மீட்டிங்கில் எனக்கு பேசினதுக்கப்புறம் வந்து நான் வந்து தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப தியானமாக இருக்கணும்,
அப்புறம் அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் மூலியமாக நமக்கு வருது. பட் அதை வந்து நம்ம வந்து அதை தியானமாக இருக்கிறோமாங்கிறது வந்து இல்லை. நான் அப்படி முன்னாடி இல்லை. பட் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எனக்கு அதில் ஒரு வாஞ்சை வந்துச்சு. அதில் தியானமாக இருந்து அவருடைய வார்த்தையை நம்ம வந்து அனுதினம் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு. அப்புறம் வந்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எனக்கு அந்த ஒரு செஷனில் வந்து பிரதர் பேசினாங்க. ஸோ அங்கே வந்து நான் வந்து ரொம்ப மனங்கசந்து என்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு நான் வந்து தேவனிடத்தில் அதை நான் கேட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு கடவுள். அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, மனசில் ரொம்ப ஒரு இளைப்பாறுதலாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யூத் மீட்டிங் போயிட்டு வரும்போதும் கூட எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறையா தேவன் வந்து அந்த அந்தரங்க பாவங்கள்லேருந்து மனம் திரும்புறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த யூத் மீட்டிங் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இப்போது நம்ம வந்து அந்த சாரி அதாவது இயேசுவோட சிலுவையில் வந்து அந்த பாவிகள் 2 பேர் வந்து அவங்க பிரதான பாவிகள். அவங்க வந்து அந்த பாவத்துக்காக வந்து அவங்க வந்து அந்த சிலுவையில் அறையப்படுறாங்க. ஸோ அந்த காரியத்தை குறித்து பேசும்போது ஒன்று சொன்னாங்க. ஒரு கள்வன் வந்து தேவனிடத்தில் வந்து அவன் வந்து அவனை ஒத்துக்கிட்டு நான் பாவி அப்படின்னு ஒத்துக்கிட்டு வந்து என்னை வந்து அங்கே உங்கள் சமூகத்தில் என்ன நினைவு கூறுவீங்களா அப்படிங்கிறது கேட்கும்போது தேவன் அவனை வந்து மன்னித்து அவனை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம எல்லா பாவத்தையும் வந்து தைரியமாக செஞ்சுட்டு தேவனிடத்தில் போயிடலாம் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அந்த பாவத்தை குறித்து எவ்வளோ சீரியஸாக இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து இன்ன நிமிஷம் வந்து தேவன் வந்து நம்மளை எடுத்துக்க நினச்சாருன்னா நம்ம அவருடைய சமூகத்துக்கு போவோமா அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அந்த காரியத்தின் மூலயமா எனக்கு அது பேசினாங்க. ஸோ அது பேசினதுக்கப்புறம் எனக்கு அதில் கொஞ்சம் உணர்வாக இருந்துச்சு. அதனால் என்னுடைய பாவங்களை வந்து நான் வந்து விட்டு தேவனிடத்தில் நெருங்கி அவருடைய சமூகத்தில் போய் வாழ்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து பரிசுத்த ஆவி இல்லாமல் வந்து இந்த நாட்களில் கிடக்க முடியாது. தேவன் நமக்கு வந்து ஒரு அதுதான் நமக்கு அந்த பலன் அப்படின்னு பேசினதுனால வந்து அனுதினம் வந்து அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து வாஞ்சியாக இருந்து நான் அதை கேட்டு தேவனிடத்தில் அந்த பலத்தை வாங்கி நான் அந்த என்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் வந்து விசுவாசமாக வளருவேன் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. தென் அப்புறம் எனக்கு எப்படின்னா வாழ்க்கையில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து கேட்போம், நமக்கு கிடைக்காது. சரி, எனக்கு எப்படின்னா தேவன் வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு. நம்ம அவர்கிட்ட தானே இருக்கோம். நமக்கு தேவையானது எல்லா விஷயத்தையும் அவர் செய்வார். ஃபேமிலியில் நமக்கு நம்மளுடைய கெரியருக்கு எல்லாமே அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, தேவனிடத்தில் போய் கேட்கணும். தேவன் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு வந்து அவர் வந்து வாஞ்சியாக இருக்கிறாரு. நமக்கு நல்ல விஷயங்களை வந்து அவர் ரொம்ப அதிகமாக எடுத்து வச்சுருக்காரு. நம்ம கேட்டு அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத பேசினது வந்து எனக்கு உணர்வாக இருந்துச்சு. அதனால் நான் எந்த விஷயத்துக்கும் சோர்ந்து போகாமல் என்ன விஷயமா இருந்தாலும் தேவனிடத்தில் போய் அவர்கிட்ட கேட்டு நமக்காக அவர் எல்லாமே வச்சுருக்காரு, நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பேசின விஷயங்களை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கேன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. இன்னும் நான் முழுமையாக மாறலை. தேவனுடைய வேதத்தில் இன்னும் வந்து வாஞ்சியாக இருந்து அவருடைய வேதத்தை படித்து தியானித்து இந்த வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வாழணும், தேவனுக்கு முன்பாக அந்தரங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத என்னுடைய வாஞ்சியாக இருக்கேன். இதே என்னுடைய சபைக்கு முன்பாக நான் வந்து சாட்சி சொல்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென்.